வணக்கம். பூங்குனி சமையல் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் தோட்டத்தில் போட்ட கம்மம்பல்லுங்க. வாரம் ஒரு முறை இதை சாப்பாடு ஆக்கி இப்படி நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அதைத்தான் இன்றைக்கி சோறு இண்ட போகிறோம். வாரம் ஒரு முறை இதை மாதிரி இடித்து செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் காட்டுவோம்னு தான் இதை இடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த பாருங்கள், துவைக்க போகிறோம் பாருங்கள். அந்த தவசத்தை பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி தீர்த்திக்கிடுவோம் நாங்கள். அப்போ தான் நல்லா அதில் ஒரு உமி இருக்கும். நான் வாரம் ஒரு முறை இதை மாதிரி செய்வேன். வாரம் ஒரு முறை இதை மாதிரி இடித்து சாப்பாடு பொங்குவோம். இப்போ இந்த உமி வருங்க. முதல்லாம் இப்படித்தான் செஞ்சு அதே மாதிரி நாங்களும் தோட்டத்தில் போட்டோம்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் தவசத்தை. அந்த அரிசியில் முகப்பில் முட்டு இருக்கும்ல, அந்த உமிலாம் வந்துடும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பிடைச்சி எடுத்துடணும். நல்லா சாப்பாடு வெள்ளையாக இருக்கும். நான் சின்ன பிள்ளைலாம் 2 வேளைக்கு இந்த கம்மஞ்சோறு தாங்க. கிராமத்துலாம் அதானே, 2 வேளைக்கு இந்த கம்மஞ்சோறு தான். நைட்டு ஒரு வேளைக்கு தான் அரிசி சாப்பாடு. இப்படி துவைச்சி இடிக்கணும். அப்படியே மஞ்சு விழும். இதை கருப்பட்டி போட்டு மாவு இடிக்கலாம். அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு இடித்து காமிக்கிறேன். நல்லா பனை வெல்லம் போட்டு அரிசியை வறுத்து இடிக்கணும். இப்போ சொன்னீங்களத்த கம்பு லட்டா, இப்போ லட்டு. அப்போ எங்களுக்கு கம்பு மாவு, காத்திருக்கலாம் இதைத்தான் மாவு இடிப்போம். வறுத்து அரிசியை வறுத்து கொடுத்துருவாங்க. இடித்து அப்போ சலரை கூட கிடையாது, சோள விட்டியே தெல்லணும். அப்போ கம்பு மாவு, இப்போ அதை கம்பு லட்டு. பாரு காலம் எவ்வளோ போய் மாறிடுச்சு வரும். இப்போ லட்டு ஆயிடுச்சு வரும். இந்த நேரம் இடிக்க கஷ்டமாக இருக்குன்னு என்ன செய்யுது, துவைச்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா அமுக்கி வச்சிடுறது. பிறகு கொஞ்சம் நேரத்தில் எடுத்து அம்மா பிடைச்சி கொடுப்பாங்களா, இடிப்போமா, ஒரு 10 நிமிஷத்தை ஒரு இடித்து மாவாயிரும். இதை நம்ம அப்பமே போட்டதுனால முழுசாக இருக்குது. அப்பமெல்லாம் 2 விடி 1 விடின்னு கொடுத்துருது. இடிச்சாச்சாத்த? இடிச்சாச்சுமா. இப்போ எங்கே வேலையெல்லாம் இருக்குது. அந்த நேரம் ஒரு சம்சாரி வீட்டுக்கு வாகப்பட்டு வந்தால் விடியும்னு அந்த கம்பு குத்தணும். இல்லாட்டி வந்து சாயந்தரம் கம்பு குத்தணும். குத்தி அதை கிண்டி வச்சுட்டு காலை சாப்பாட்டுக்கு இப்போ நைட்டு அதை கிண்டி வச்சிடணும். அப்போ தானே காலையில் காட்டுக்கு போக முடியும். பதுமாக அடிச்சிது. இன்னும் கொஞ்சம் இடிப்போம். அப்போ கஷ்டம் இல்லை. உரல் கூட கிடையாது. இங்கே நம்ம ஊர்லாம் வந்து 2 பேர் இருக்குங்க இடிக்கும்னு. இந்த உரல் வரலாறு சொல்ல மாட்டேன். இந்த
சொல்லையா எப்பா எத்தனை தலைமுறைன்னு பார்த்த எங்கள் அம்மா பெத்தவங்களோட அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க அம்மா பெத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதான் இவ்வளோ ஆளும் அந்த உரலை அப்படியே பொம்பளை பிள்ளைகளுக்கே கொடுத்து கொடுத்து கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம வீட்டில் எங்கள் அம்மா பெத்தவங்க இருந்தாங்கல்ல, அப்படியே நம்ம வீட்டிலே இருந்துச்சு. ரெண்டாவது நம்ம வீட்டில் பிறந்தது தான் இந்த வீட்டுக்கு வாகப்பட்டு வந்தோம், அப்படியே கொடுத்துருக்காங்க. அது நான் அதுக்கு கை மாறி போகலை, அந்த நினைவுக்கு குத்தி குத்தி போட்டுக்கிறது. அதான் இவ்வளோ ஆழம். நான் கேட்பேன் எங்கள் அம்மா பத்துக்கிட்ட, என்னம்மா இவ்வளோ ஆழம் அப்படிமே, எனக்கே தெரியாது அப்படிங்கும். எந்த காலத்து உரலோ அப்படின்னு அந்த மாதிரி எத்தனை தலைமுறை பார்த்த உரலோ. மஞ்சப்பொடியும் அதே மாதிரி இடித்த உரலுங்க. எனக்கு தெரிய நம்ம வீட்லேயும் எத்தனை பேருக்கு மஞ்சப்பொடிகள் இடிச்சிருக்கிறோம். 5 பேர் உங்கள் மாமா கூட பிறந்ததுங்க. உங்களுக்கு அதுக்கு முந்தினவங்களுக்கு இடி வெட்டிச்சு பாருங்க, தோண்ட வேண்டிதான். தோண்டு இடி வெட்டுச்சு. இப்படி இடித்து தான் தோண்டணும். அப்போ எவ்வளோ கம்பூத்தி இருக்குது இப்போ. எவ்வளோ போயிடுச்சு. சரி, இப்போ தோண்டியாச்சு. இதுதான் நல்லா உலைய காய வச்சு கம்மஞ்சோறு கிண்ட வேண்டிதான். உரலை இடித்து கொண்டு வந்தோம்ல, அந்த அரிசியை கம்பரிசியை அந்த சாப்பாடு கிண்ட போகிறோம் பாருங்க. உலை காஞ்சிருச்சு பாருங்க, எப்படி கொதிக்குன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து வைப்போம். கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கிண்டிக்கிடுவோம், கரைச்சிக்கிடுவோம். இப்போ இதில் ஊற்றி அப்படியே கிண்டுவோம். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டியும் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக வந்துடும். கிட்ட கிட்ட சாப்பாடு ஆயிரும். உப்பு முதலே அரிசியில் போட்டேன், உங்களுக்கு அந்த அளவு காமிக்கணும். இப்போ காமிக்கிறேன் உப்பு போடுறது. இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி குட்டி விழுந்துரும். அந்த நேரம்லாம் பானை, உருளை பானை வச்சு, பெரிய பானையாக இருக்கும் மம்பானை, அடுப்பு வெளியே வச்சுருவோம். அடுப்பு வெளியே வச்சு கிண்டுறது. குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும். இப்போ எல்லாம் கல்யாணம் முடித்து தனித்தனியாக போயிட்டாங்க குழந்தைங்களெல்லாம்.
இவ்வளோ உப்பு போடணும். நான் இப்போ கம்மியாக தான் போட்டேன், அதனால் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது. கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் வேகட்டும். அப்படியே ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். உரலை அடித்தோம்லங்க, அந்த கம்மங்குள்ள போல வச்சுக்கிண்டுன்னு அந்த அருக்கு வருங்க, இது மாதிரி வெந்துருச்சு. இப்படி நல்லா வெந்துடணும். வெந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் கம்மஞ்சோறு. நல்லா இப்படி கிண்டிட்டா சூப்பராக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த வந்து நெத்திலிக்கீரை குழம்பு வச்சுருக்கேன் பாருங்க பக்கத்தில், இதை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக. அதை கட்டியாக சாப்பாடு வச்சு இதையும் ஊற்றி சாப்பிடணும். ஏற்கனவே நெத்திலிக்கீரை குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு வச்சு இதில் சேனலில் இட்டுருக்கோம் பாருங்கள், யூடியூப் சேனலில். அந்த சோறு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் 10 நிமிஷம் ஆறணும். இப்படியே வச்சிட்டோம்னா ஆறிடும். நல்லா சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம். என்னத்தை இன்னைக்கு கம்மஞ்சோறு கிண்டியாச்சா? கிண்டியாச்சு. இந்த கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கோம் பாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆறையும் சாப்பிட வேண்டியதான். இந்த இப்படி இருக்கையில் தான் மூடி வைக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். கட்டி சேர்ந்துடும், சாப்பாடு நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்மஞ்சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவோம். மூடி வச்சிருவோம். இந்த சேனல் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.